நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும். எங்கள் தம்பி மணிகண்டனுக்கு, எங்கள் தம்பி மணிகண்டனுக்கு, நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும். கொலைகார தாகிரன் சென்ஸ், கொலைகார நிறுவனம், தாகிரன் சென்ஸ் நிறுவனம், உரிமையாளரை கைது செய், உரிமையாளரை கைது செய். எந்தவித பாதுகாப்பின்றி, கொலைகார ஓனரை கைது செய். எந்தவித பாதுகாப்பின்றி தொழிலாளியை வேலை வாங்கிய உரிமையாளரை கைது செய். தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு, தமிழக அரசு 50 லட்சம் இழப்பீடை உடனடியாக பெற்றுக்கொடு, உடனடியாக பெற்றுக்கொடு. இறந்த மணிகண்டன் குடும்பத்திற்கு மனைவிக்கு அரசு வேலை வழங்கிடு, மனைவிக்கு அரசு வேலை வழங்கிடு. தொழிலாளர் சட்டத்தின்படி, தொழிலாளர் சட்டத்தின்படி எந்த வித நடைமுறையும் பின்பற்றாத நிறுவனத்தின் ஒப்பந்த உரிமையை உடனடியாக விழுப்புரம் பார் ஆபீஸ் ரோட்ல குடியிருக்கிற தம்பி மணிகண்டன் அவரோட மனைவி இவங்க. அந்த தம்பி வந்து ரயில்வேல வந்து ஒப்பந்த தொழிலாளராக வந்து வேலை செய்கிறாப்புல, கம்பார்ட்மெண்ட் கிளீன் பண்ணுற வேலை. தாரு வம்சன்ஸ் அந்த நிறுவனத்தில் வந்து அவர் வந்து ஒப்பந்த தொழிலாளராக வேலை செய்கிறாரு. அந்த ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு வந்து அங்கே யாருக்குமே வந்து அடிப்படை வசதிகள், சேஃப்டி மெஷர்மெண்ட் சொல்லுவாங்க இல்லைங்களா, பாதுகாப்பு உபகரணங்கள் எதுவுமே தராமல் அங்கே இருக்கிற பணியாளர்கள் வந்து வேலை செய்கிறாங்க. அதன் அடிப்படையில் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே வந்து அந்த கருவியில் வந்து அந்த வேக்கம் மிஷினில் வந்து மின்சாரம் வர்றதா வந்து சொல்லியிருக்கிறாங்க அந்த தொழிலாளர்கள். ஆனால் அந்த நிறுவனம் வந்து அதை காதில் வாங்கிக்காமல் ஊழியர்களை வந்து வேலை வாங்குறாங்க. அப்போ வேலை வாங்கும் பொழுது அதில் வந்து மின்சாரம் பாய்ச்சி அந்த நபர் வந்து மணிகண்ட நபர் வந்து இறக்குறாப்புல. ஆனால் இது போலீஸு வந்து சட்டப்படி எந்த நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை. உடனடியாக வந்து போலீஸ் வந்து அவங்க நடவடிக்கணும். ஆனால் அந்த நிறுவனத்தோட ஓனரோ யாரோ ஒருத்தவங்க நைட்டு வந்து பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஃபோன் பண்ணி வந்து சமரசத்துக்கு பேச்சு கூப்பிடுறாங்க. ஆனால் போலீஸு வந்து அதை வந்து அவங்களை கைது பண்ணாமல் இன்னும் வெளியிலே வச்சுருக்கிறாங்க. அப்படி வெளியில் வச்சுக்கிறதுனால பாதிக்கப்பட்ட குடும்பத்தை வந்து அவர் வந்து சமரசத்துக்கோ இல்லை வந்து இந்த விஷயத்தை மூடி மறைக்கிறதுக்கோ வந்து நிர்பந்திக்கிறாரு. அதனால் உடனடியாக வந்து காவல்துறையும் ரயில்வே நிர்வாகமும் எந்த வந்து அடிப்படை வசதியும் செஞ்சு கொடுக்காத அந்த நிறுவனத்தை வந்து ஒப்பந்தத்தை வந்து ரத்து செய்யணும். சம்பந்தப்பட்ட ஊழியர் குடும்பத்துக்கு வந்து 50 லட்சம் ரூபாய் வந்து இழப்பீடு தரணும். பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்தை, அந்த மனைவிக்கு வந்து அரசு வேலை தரணும். அது போக இது முக்கியமான காரணம் வந்து இந்திய அரசாங்கம் வந்து ரயில்வே வந்து தனியார் மயமாக்குது. தனியார் மயத்தினால தான் இவ்வளோ பிரச்சனை. அதனால் இந்திய அரசு வந்து உடனடியாக அனைத்து துறைகளும் வந்து தனியார் மயத்தை உடனே நிறுத்தணும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இறந்த மணிகண்டனோட வயது வந்து 35 ஆகுது. அவர் வந்து 2 வருட காலமாக வந்து தாரு அண்ட் சன்ஸ் கேரளா நிறுவனத்தை சேர்ந்தவங்க வந்து இது ஒப்பந்தமாக எடுத்து இந்த கம்பார்ட்மெண்ட் க்ளீன் பண்ணுற வேலையை செய்து கொண்டு இருக்கிறாங்க. அதில் இவர் பணியாற்றுறாரு, ஒரு தற்காலிக ஊழியராக பணியாற்றுறாரு. எந்தவித சேஃப்டி மெஷர்ஸ், அதாவது பாதுகாப்பு உணர்வு, க்ளவுஸோ இல்லை ட்ரிப்பரோ, எம்சிபி, இஎல்சிபி எதுவுமே அந்த ஒர்க் ஆகலை. அதனோட விளைவு கம்பார்ட்மெண்ட்டை உடனடியாக க்ளீன் பண்ணி உடனடியாக நிறுவனத்துக்கு கொடுக்கணும், அதாவது டார்கெட் மாரி வச்சு கம்பார்ட்மெண்ட்டை க்ளீன் பண்ணணும் அப்படின்னு அவரை வந்து வலியுறுத்தி அவரை வந்து கம்பல் பண்ணுறாங்க. அந்த மிஷின் வந்து 4 நாட்களுக்கு முன்னாடி பழுதடைஞ்சிருக்கு. ஷாக் அடித்து அப்பயே மைல்டாக அவர் வந்து உயிர் தப்பியிருக்காரு. மறுபடியும் அவரை ப்ரெஷர் பண்ணும்போது, அதை பயன்படுத்தும் போது, அந்த பாத்ரூம் க்ளீன் பண்ணும்போதே அங்கேயே சுருண்டு விழுந்து முகம் கருகி ஸ்பாட்லேயே இறந்து போகிறாரு.
இப்போ என்ன கேள்வி வருதுன்னா, இந்த சேஃப்டி மெஷர்ஸ் பண்ண வேண்டிய அதிகாரிகள், அதுவும் ஒரு முக்கியமான விழுப்புரம் ஜங்ஷன், இந்த ஜங்ஷனில் எதையுமே பின்பற்றலை. என்ன சொல்கிறாங்கன்னா, எஃப்ஐஆர் போடும்போது காவல்துறை அதிகாரிகள் அந்த நிறுவனம் தாரு அண்ட் சன்ஸ் நிறுவனத்தை வந்து பேரை குறிப்பிடாம எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இது முற்றிலும் மோசடியான விஷயம். ஒரு நிறுவனத்தை காப்பாற்றுவதற்கு ஒரு காக்கா குருவி போல ஒரு தொழிலாளி, அந்த தொழிலாளிக்கு 4 வருடத்துக்கு முன்னாடி திருமணமாகி பெண் குழந்தை 3 மாத கை குழந்தையோட இருக்கிறாங்க. ஒரு காக்கா குருவி இருந்தா கூட 10 காக்கா வந்து குரல் கொடுக்கும். ஒரு தொழிலாளிக்கு எந்த வித அடிப்படையும் இல்லாம உனக்கு இன்சூரன்ஸ் வேணும்னா அந்த நிறுவனத்து பேரை சொல்லாத அப்படின்னு ஒரு காவல்துறை சொல்லுது. அந்த அடிப்படையில இந்த நிறுவனத்தின் மீது அந்த உரிமையாளரை வந்து கொலை வழக்கில் கைது செய்யணும். 50 லட்சம் இழப்பீடு உடனடியாக அந்த குடும்பத்திற்கு வழங்கணும். பாதிக்கப்பட்ட மணிகண்டன் மனைவிக்கு அரசு பணி உடனே வழங்கணும். அதே மாதிரி இந்த திராவிட மாடல் அரசுன்னு சொல்லிக்கிற தமிழக அரசு உடனடியாக தலையிட்டு, தமிழக அரசு முதலமைச்சர் நிவாரண நிதி கலெக்டர் தலையிட்டு உடனடியாக 10 லட்சம் வழங்கணும். அது இல்லாம அவங்களுக்கு அது அரசு துறையில உடனடியாக வேலை வாங்கணும். இந்த நிறுவனத்துல குறைஞ்சபட்சம் ஒரு 300-400 பேர் வேலை செய்யறாங்க. 300-400 பேர் எந்த வித நெருக்கடியும் இல்லாம, வேலை வாய்ப்பு இல்லாம, முற்றிலும் வந்து படித்த இளைஞர்கள் இது போல போய் அப்பாவியா இறந்து போறாங்க. இது உடனடியா தடுத்து நிறுத்தணும். அந்த அந்த உரிமையாளரை கொலை வழக்கில் கைது செய்யணும். அது மட்டும் இல்லாம இங்க கடந்த இந்த ஒரு 6-7 வருஷமாவே இந்த ரயில்வே துறை தனியார் மயமாக்கப்பட்டு கொண்டு வருகிறது. அதன் அடிப்படையில இந்த பகுதியில் இருக்கிற இந்த ஒரு 10 ஏக்கரை வந்து இங்க இயங்கக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு லீஸுக்கு விட்டுட்டாங்க 99 வருஷம். அதுல பாதிக்கப்பட்டு இங்க இருந்து ஒரு 20 கிலோமீட்டருக்கு அண்ணாண்ட ஆத்துக்கிட்ட வந்து அந்த மக்களுக்கு இடத்த கொடுத்து அவங்க வாழ்வாதாரத்தை பாதிக்காம மலையில வெளியேற்றி இருக்காங்க. குறைஞ்சபட்சம் இந்த வேலையாச்சும் செய்யணும்னு இந்த மக்கள் போய் வேலை செஞ்சா அங்க இறந்து இப்படி அனாதையா இருக்கிறாங்க. உடனடியா இந்த மாவட்ட நிர்வாகம் கவனத்தில் எடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கணும். அதன் அடிப்படையில நாங்க இன்று மறியல் போராட்டம் பண்ணி பிணத்தை வந்து வாங்கறதா இல்லை, நாங்க இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்காம பிணத்தை வாங்கறதா இல்லைன்னு அந்த குடும்பத்தினரும் பொதுமக்களும் இந்த பகுதி மக்களும் மற்றும் அனைத்து கட்சி சார்பா முடிவு எடுத்து இருக்கிறோம். உடனடியா இதுக்கு தீர்வு வரணுன்றத நாங்க கேட்டுக்கிறோம் இந்த அரசு கிட்ட. பாதிக்கப்பட்ட தோழர் மணிகண்டன் வந்து பாராப்ஸ் ரோடு முத்துமாரம் கோயில் தெருவில் வந்து வசிக்கிறாரு. விபத்து காரணமாக உபகரண குறைபாடுகள் காரணமாக இறந்துடுறாரு. இப்போ அதெல்லாம் தோழர்கள் பேசிட்டாங்க. இதுல இருந்து தனியாக ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பகுதியிலேருந்து இன்னும் ஒரு 10 நபர்கள் அங்கே போய் வேலை செய்கிறாங்க அந்த கம்பெனிலேயே. இது வந்து தொடர் கதையாக இருக்குது. 3 மாதத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுறாரு, இதே மணிகண்டன் வந்து பாதிக்கப்படுறாரு, கீழே விழுறாரு, அவர் தலையில் பலத்த அடிபடுது. அப்போ நிர்வாகம் என்ன பண்ணுது, வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்காதீங்க, அந்த தாரு அது என்ன பேர் தாரு அண்ட் சன்ஸ் கொடுக்காதீங்க, நாங்கள் வந்து இதை பண்ணுறோன்ட்டு அவங்களுக்கு யாருக்கும் தெரியாத சமரசம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அவங்க வீட்டில் வந்து கொஞ்சம் படிப்படிவு அந்த மாதிரி இல்லாததால சரி எதுவும் பிரச்சனையாகக்கூடாதுன்ற மாதிரி போயிட்டாங்க. இது வந்து இவருக்கே 2வது முறை. மற்ற தொழிலாளிகளுக்கும் இது வந்து நம்ம வந்து பாதுகாப்பை உருவாக்கணும். இங்கே நம்ம பகுதியிலேருந்து இன்னும் 10 நபர்கள் வந்து 10 நபர்கள்னா இளைஞர்கள் 10 இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாமல் அங்கே போய் வேலை செய்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க உரிமத்தை ரத்து பண்ணணும். ஒரு 50 லட்சம் ரூபாய் பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு நிதி உதவி வழங்கணும். அரசாங்க வேலை கண்டிப்பா வேணும். இது வந்து எங்களோட கோரிக்கை. பாதுகாப்பு உபகரணத்துக்கு அந்த கம்பெனி வந்து உறுதி செய்யணும். உறுதி செஞ்சாதான் இதுக்கு மேல இருக்கணும். இல்லாட்டினா இந்த மறியல் வந்து அடுத்தது மத்திய அரசு நோக்கியோ இல்ல ரயில் நிலையத்திலயோ நடக்கும். போராட்டம் வந்து மறியல் சொல்றீங்க, பிரேதத்தை என்னைக்கு வாங்குறதா முடிவு எடுத்தீங்க? எங்க கோரிக்கை நிறைவேறின பட்சத்துல தான் பிரேதத்தை பத்தி நாங்க யோசிக்கிறோம். வாங்குற மாதிரி மாவட்ட ஆட்சியர் ரயில் நிலையம் மறியல் இது மாதிரி தொடர்ச்சியா இருக்கும். பாதிக்கப்பட்டவங்களுக்கு எங்களுக்கு நீதி வேணும்.